ஏய் மொபைல் உன் தங்கச்சி அவன் ஈத்துன்னு வர போகிறான். நீ வீடியோ பார்த்து ஒழுங்கா உன் தங்கச்சியை காப்பாற்றிக்கோ. அது எப்போ வேணா இருக்கும். சாப்பிட்டு ரெண்டு வாங்கிக்கலாம் அதில். நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வாங்கி என்ஜாய் பண்ணு. சாப்பிடு இந்தா அடிச்சு விடு. எனக்கு ஜீரோ பண்ணிட்டான் ஃபுல்லாக போன வீடியோவில். ஒன்றும் கூட புரியவே இல்லை. எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் எதோ பேசுறீங்க அது புரியவே இல்லை. யாரோ ஒருத்தர் போட்டுருந்தாரு, ஏன் பிரதர் நீங்கள் பீஃப் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி. பாத்தியா? பார்க்கலையா? எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. என்ன பிரியாணி இருக்கு? சிக்கன் பிரியாணி இருக்குது, 65 பிரியாணி இருக்குது, 65 தனியாக இருக்குது. சிக்கன் பிரியாணி எவ்வளோ இருக்குது? சிக்கன் பிரியாணி சாப்பிட 130, பார்சல் வரும். அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் சிக்கன் பிரியாணி 65 பிரியாணி. ஓகே ஓகே. ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். இன்னொரு சேர் இருந்தால் நல்லா இருக்கும். தரையில் வந்துடலாமா? எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. எக்ஸ்ப்ளோர் மாமான்னு யூடியூப் சேனல் வந்து சரிங்க. கடையை பற்றி டீட்டெயில்ஸ் வெள்ளூர் அம்மா பிரியாணி. நம்ம வந்து வேலூர் ராணிப்பேட்டு, ஆக்சுவலி நேட்டிவ் ராணிப்பேட்டு. ஸோ அந்த கான்செப்டில் வேலூர் அம்மா பிரியாணின்னு வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு 5 மாதமாக இங்கே வச்சுருக்கோம். ஸோ நம்ம கடை வந்து நைட்டு வந்து 8 மணிலேருந்து 1 மணி இருக்கும், மேக்ஸிமம் 2 மணி வரைக்கும் கூட இருக்கும். ஓகேங்களா? நம்மகிட்ட சிக்கன் பிரியாணி, 65 பிரியாணி, அப்புறம் தனியாக சிக்கன் 65 இருக்குது. நம்மளோட ஸ்பெஷல் பாதாம் குல்ஃபி இருக்குது. குல்ஃபி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஆமாங்க, இது நாங்களே பண்ணுறீங்க. ஓன் மேனுஃபேக்சரிங் தான். நம்ம மாஸ்டர் வச்சு நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான் வச்சு. பிரியாணி யார் பண்ணுறது? பிரியாணி வந்து நம்ம மாஸ்டர் இவர் தான். இவர் பேர் ரியாஸ். அண்ணன் பேர் ரியாஸா? ஓகே சூப்பர். உங்கள் பேர் சொல்லுவார்? என் பேர் மகேஷ். ஆமாம். ஓகே. ஒரு பாரத விலாஸ் காம்பினேஷன். முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்து இங்கே நீ பார்க்க முடியாதுடா. சொல்லுங்க, என்னென்ன சொல்லணும்? நான் தானே செஞ்சேன், நல்லா செய்வேன், குவாலிட்டியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி. மாஸ்டர் ஆனால் நான் நம்ம ஃபேமிலி தொழில் தான், அப்பா தாத்தா எல்லாருமே தான் செய்கிறாங்க. நாங்களும் அதுலேயே தான் வந்துட்டுருக்கோம். நீங்களும் வேலூர் தான்? ஆமாம், ராணிப்பேட்டை வேலூர் தான். அதே ஸ்டைல் தான் கொடுக்குறோம். பழைய என்ன ஸ்டைலோ அதே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எதுவும் புதுசாலாம் அதில் பிரியாணி எதையும் ஆட் பண்ணுறது. பாத்தியில ப்ராடக்ட்டை 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. என்ன மசாலா ஒரிஜினாலிட்டி எங்களுக்கு பெரியவங்க காமிச்சாங்களோ அதை போட்டு அப்படியே ஒரு பிரியாணி தரும். நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள், செஞ்சு என்ன விடுங்க. எமோஷனல். ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நாம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக தேடிக்கிடி அலைஞ்சி நம்ம எப்போ பார்த்தோன்னா அண்ணா நகர், அம்பத்தூர் அந்த பக்கமே போய்ட்டுருக்கோம். சரி கொஞ்சம் அப்படியே இந்த கேகே நகர் அந்த பக்கம் வரலாம், கிண்டி குரோம்பேட் அந்த வழியாக போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தோம். பார்த்தா வழியிலே வந்து அசோக் பில்லர் எக்ஸாக்ட் அப்படியே சிக்னல் தாண்டின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தனிஷ் வாசலில் வந்து அம்மா பிரியாணி, வெள்ளூர் அம்மா பிரியாணின்னு சொல்லி ஒரு ஃபுட் ட்ரக்கை பார்த்தோம். எல்லாம் கொதிக்க ஒரு கூட்டமாக நின்றுருந்தாங்க. ஐ மீன் கூட்டம்னா ஒரு 5-6 பேர் நின்றுருந்தாங்க. சரி நம்ம எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இருந்தோம். இதுவும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி இன் எக்ஸ்ப்ளோர் மாமான்னு மட்டும் தான் நினைக்கிறேன். இது 65 பிரியாணியும் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு 65 பிரியாணி போவோம். பார்க்கறது 65 பிரியாணி நல்லா தான் இருக்குது. 11:30க்கு கொதிக்க பிரியாணி கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் தான். 65 ஓகே ஓகேவான பிரியாணி. ஓகே ஒரு வழி ஆக்கிடுவார். கத்திரிக்காய் தான் தண்ணியாக இருக்குது. கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு போய் 65 தூக்கல் சும்மா சூப்பர். போல நம்மளுக்கு லெக் பீஸு ஜம்முன்னு சிக்கன் நல்லா டெண்டராக சாப்பிட்டா இருக்குதுல. வைக்கல் விழுது, மசாலாவும் சூப்பராக இருக்கு. ஒரு டீசெண்டான ஓகேவான பிரியாணி. இது இந்த ரைஸ் மட்டும் அதோட 65 சாப்பிட்டா இருக்குது. பீஸு நல்லா சாப்பிட்டா இருக்குது. நல்லா மசாலாலாம் சூப்பராக உள்ளே இறங்கி
என்னண்ணே நீங்க சமைக்கிற சமையலுக்கு பக்கத்து ஏரியா வரைக்கும் ஸ்மெல் வருது. துபாய் அரசரே உங்கள்ட்ட சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்றாங்க. அண்ணா நகருக்கு இங்கே என்ன வித்தியாசம்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் மட்டும் தான் வித்தியாசம். இது எல்லாருமே பிரியாணி போட ஆரம்பிச்சாங்க. என்னை விட நம்ம லைட்மேன் நல்லா பேசுவாப்புல. வாங்க அவர் ஹீரோ என்ட்ரி. அதான் இவரோ பெரிய ஹீரோ மாதிரி இவருக்கு ஹீரோ என்ட்ரி வேறு. பாரு இதுக்கு வேணா என்ட்ரி கொடுக்கலாம். காமன் இரிட்டேட்டிங்காக உள்ளது எழுத்தாணியை தூக்கி மூக்குக்குள்ளே விட்டு விடுவேன். ஒரே அடம். நான் தான் ரிவ்யூ சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்து வேணாம் இல்லை பரவாயில்ல வேணாம்லாம் சொல்லி ஆக்டிங்லாம் போட்டு சீனாக போடுவான். ரைட் நீங்கள் சொல்லுங்கள். சாப்பிடாத முன்னாடி சொல்லுங்க. சரி சாப்பிட்டு சொல்லுங்கள். பிரியாணி டேஸ்ட்டு ஓகே. ஒரே டைலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியுற போல் இருக்கு. 65 வந்து 50 மார்க், 100க்கு 50 மார்க், 100க்கு 50. 65 எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் எம்ப்ளாயி வந்து 100க்கு 50ன்றாப்புல. எனக்கு ஓகே. உங்களுக்கு ஓகே. சூப்பராக இருக்கு. ஓகே நல்லா இருக்குதுல. நல்லா இருக்கு. சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஜாயின் போடுவார். அவர் நம்பாதீங்க. மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறேன். ஏதாவது ஒன்றை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து அதை அப்படியே சேனலில் ஹைப் பண்ணி பயங்கர வியூஸ்லாம் போயிட்டுலாம் இல்லை. அம்மா பெரிய கண்டென்ட் ஒரு கண்டென்ட்டும் பண்ணுறது இல்லை. வர்றது சாப்பிட்றது போகிறது வர்றது சாப்பிட்றது இப்படின்னா இப்படி போகுது. அதான்டா கண்டென்ட்டு. நம்மக்கிட்ட ஃபுட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவான்? வீடியோ எடிட்டர் அசிங்கமாக திட்டுவார். நம்ம தேவையில்லாதெல்லாம் பேசி அவருக்கு எடிட் பண்ண டைம் இல்லை. சாப்பாடை பற்றி மட்டும் பேசுங்க, தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசுவீங்க அப்படின்ட்டு டென்ஷன் பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சாப்பாடை வாங்கிட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பாடு சுமாராக இருக்கு. பீஸ் நல்லா வந்திருக்கு. இது வேறு இருக்கு அப்படியா இருக்கு. என்னண்ணே ஏன் உன்னை ஒரு சாப்பாடை பற்றி மட்டும் பேசுனா நீ பேசுறது திருப்பி இதே தான் பக்ஸு கிரவுண்டில் இருந்து திரும்ப சொல்லிட்டே இருக்கான். எங்களுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அவர் மட்டும் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு நான் போய் தோசை சாப்பிட்ருக்கேன். எங்களுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் இங்கே வந்து நேக்கா முட்டை தோசை, சிக்கன் தொக்கா, சிக்கன் சேர்வாவா, கார சட்னியா இல்லை இது பார்த்தீங்களா? இதுக்கு தான் உங்கள் உடலை மட்டும் நீங்கள் பாதுகாத்துக்கணும். நீங்கள் மட்டும் 100 வருஷம் வாங்கினா நாங்கள் மட்டும் 50 வருஷத்துலேயே போயிடணும். இதெல்லாம் நியாயமே இல்லைண்ணா. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. எல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நான் உனக்கு வெறும் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் துரோகம். எங்களுக்கெல்லாம் தினமும் பிரியாணி வாங்கி கொடுத்து எங்கள் வயிறை ஏதோ பண்ணுறீங்க. நீங்கள் மட்டும் உங்கள் வயிறை காப்பாற்றுறீங்க. ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம் காலியாக இருக்குது. அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்படியே ரிவ்யூ சொல்லுங்க. அவ்வளோதான் வந்துட்டோம். இங்கே நிறைய சைட் டிஷ் ப்ரோ. பார்த்தேன் ப்ரோ. சரியான சைட் டிஷ். வச்சா போட்டேன், வச்சா மேலே கண்ணை போட்டேன். என்ன மேட்டர்னா மணி ஆச்சு அப்படின்னு கடையை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. சைட் டிஷ் தான் மீந்துருக்குன்னா மறுநாள் காலையில் போட வேண்டியது தான். என்ன இருக்குது? மறுநாள் நைட் போட வேண்டியது தான். ஏன் பகலில் கடை போட மாட்டாங்க? அதான் நைட்டில் போட வேண்டியது தான். சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இதுதானே வந்தானே எனக்கு தெரியும். அப்போ அதுவும் ஆரம்பிச்சிட்டான். என்ன ஒரு வேற நாள் சூ பண்ணுறதுனால அப்படியே டக்குன்னு போட்டு முடிஞ்சிருந்தேன். அடிச்சு விட வேண்டியது தான். அடிச்சு விட வேண்டியதான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்டா உன்னை யார் மைக் போட சொல்லுது? நீ மைக் போடாமல் என்ன ஒரு சவுண்டா பார்த்துன்னா நான் மீடியா பேசுனா கதி பேசுறதுக்கு டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். 25 ருபீஸ் போட்டிருக்கேன். அண்ணன் 30 ருபீஸ் சொல்கிறாரு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா இல்லை. சவுண்டு போதுமா? இன்னும் கொஞ்சம் கற்றுட்டா போதுமா? சரி ஓகே. பிரியாணியோட குல்பிக்கு ஒர்த்தான ஸ்பாட்டு. குல்பி வந்து 30 ருபீஸுக்கு கன்ஃபார்மாக டேஸ்ட் பண்ணலாம். வீட்டில் ஒருத்தர் சாப்பிடுவேன். அந்த குல்பி பண்ணது நாகராஜ் குல்பி. உண்மையிலே அதை விட நல்லாவே இருக்குது. டேஸ்ட்டாக நீட்டாக இருக்கும். மூச்சு மாதிரி இருக்கும். 12 மணிக்கு எவ்வளோ ஜிம் பண்ணுறாங்க? நிறைய பேர் பண்ணுறாங்க. 12 o'clock ஜிம் பண்ணுறாங்க. மிட் நைட் பிரியாணி நைட்டு மிட் நைட் ஜிம்மா. காலையில் 3 மணிக்கெல்லாம் ஜிம்முக்கு போகாதீங்க ப்ளீஸ் அருண். ஷூட்டிங் முடிஞ்சால் வீட்டுக்கு போங்க. இதே மாதிரி பயங்கரமான அப்டேட் சொல்லுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ பார்த்துட்டு பாய்.